சட்டுன்னு ரொம்ப சுலபமா சுவையா செய்யக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இதற்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்ல, அப்படியே சாப்பிடலாம். அவ்வளோ அருமையா இருக்கும். இது இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். அதற்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கங்க. இப்போ இதுல 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்குங்க. கூடவே இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இதை ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதுல நார்மல் பச்சை தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு நம்ம சப்பாத்தி மாவுலாம் பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வந்துருங்க. இப்போ பாருங்க, இந்த மாதிரி இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா வேற ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கங்க. இப்போ இதில் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு அவிச்சிட்டு தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை கையை பயன்படுத்தி நல்லா உதிர்த்து விட்டுக்குங்க. இப்போ இந்த மாதிரி. அடுத்ததா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடிசா கட் பண்ணது. அடுத்தது துருகிய கேரட் 1. அடுத்ததா கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள், கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள், 2 பச்சை மிளகாய் பொடிசா கட் பண்ணது. அடுத்ததா 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1/4 ஸ்பூன் சின்ன சீரக பொடி, 1/4 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 ஸ்பூன் மிளகு பொடி. இப்போ இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமா எலுமிச்சப்பழ ஜூஸ், கொஞ்சம் புளிப்பு சுவை கொடுக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் அது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க மறந்துட்டேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும். அடுத்ததா மாவு ஒரு முறை நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. இப்போ இதை 2ஆ டிவைட் பண்ணி எடுத்துங்க. இந்த மாதிரி நல்லா பெருசா, அதாவது நம்ம எப்பவுமே சப்பாத்தி மாவுலாம் வந்து கொஞ்சம் சின்ன சைஸ்ல எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி டபுள் சைஸ்க்கு எடுத்துக்கங்க, சரியா இருக்கும். ஒரு ஒர்க்கிங் ஏரியால கொஞ்சமா மாவு தூவிட்டு இது அப்படியே விரிச்சிட வேண்டியதான். நல்லா பெருசா விரிக்கணும். அதே சமயத்துல திக்கா இருக்கக்கூடாது. முக்கியமா ஓரங்கள்ல திக்கா இருக்கும். அதனால எல்லா பக்கமுமே சமமா வர்ற அளவுக்கு நல்லா விரிச்சுக்குங்க. இப்ப பாருங்க, இந்த மாதிரி எல்லா பக்கமே நல்லா மெலுசா இருக்கிற மாதிரி விரிச்சுக்குங்க. அடுத்ததான் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறத 2ஆ டிவைட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமுமே நல்லா பரவற மாதிரி இந்த மாதிரி பண்ணி விட்டுருங்க. அடுத்ததான் இப்ப ஓரத்துல இருந்து இந்த மாதிரி சுருட்டி விட்டுக்கிட்டே வாங்க. ஜஸ்ட் அந்த மாதிரி சுருட்டி விட்டாலே போதும், அழகா நல்லா இந்த மாதிரி சுருண்டு வரும். அந்த கடைசியா இருக்கிறத ஒரு தடவை வச்சு இந்த மாதிரி லைட்டா அழுத்தி விட்டுக்குங்க. அப்புறம் ஓரங்கள்ல இருக்கிறத இந்த மாதிரி மூடிடுங்க. இப்ப இந்த பக்கமும் அந்த மாதிரி மூடிடுங்க. அடுத்ததான் ஒரு கத்தி ஒன்று எடுத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் ஓரம் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் சின்னதா அதை மட்டும் வெட்டி எட்ட வச்சிருங்க. அடுத்ததா ஒரு இன்ச்சு இல்லைன்னா 2 இன்ச்சு சைஸ் கூட நீங்க இந்த மாதிரி வெட்டிக்கலாம். சூப்பரா அழகா வெட்ட வரும். இப்ப பாருங்க, நான் வெட்டிட்டேன். இதுல இருந்து 1 எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு உள்ளங்கையில வச்சுட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு அழுத்தம் மட்டும் கொடுங்க. நம்ம வடைக்கெல்லாம் மாவு தட்டுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஜஸ்ட் ஒரே ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணாலும் சரி, இல்லைன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்ல வேணும்னாலும் இல்லை ஸ்கொயர் ஷேப்ல வேணும்னாலும் நீங்க பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, அழகா 2 பக்கமுமே நல்லா வந்திருக்கு பாருங்க. அவ்வளவுதான். இன்னொன்னும் நான் செய்து காமிக்கிறேன் பாருங்க. இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். அடுத்ததா ஒரு பேன்ல 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இதை இப்ப நம்ம ஒண்ணா சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. இப்ப இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். ஒரு பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌனா வந்துருச்சு பாருங்க. மறுபடியும் வேகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கும். நல்லா உள்ள சூப்பரா வெந்து வரும். சூப்பரா இருக்கும். இது மேல நல்ல கிறிஸ்பியா அருமையா இருக்கும். அவ்வளவுதான், சூப்பரான ஒரு இன்ஸ்டன்ட் டிஃபன் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாதீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பலையும் பிரஸ் பண்ணீங்க. தேங்க்யூ.